ஒழுங்கா விசாரிச்சிட்டியா? நமக்கு பிரச்சனை எது வராதுல? உன்னை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வரேன். பக்காவா விசாரிச்சிட்டேன். ராணியோட ஓனரு காலையில் 10 மணிக்கு தான் வரானாம். அதுக்குள்ள பிசிறு தட்டாம வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடணும். மறக்காம நம்ம ராணிகளை அறுப்ப போட்டுறணும். அப்பதான் அவன் மேல ஓனருக்கு சந்தேகம் வராது. டேய், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறா, உச்சா வருதுடா. முடியலடா. தாங்க முடியலடா. குமாரே, 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 ஏய் குமாரே, ஏய் எங்கடா இருக்க குமாரே? ஏய் எதுக்குடா கத்துன? டேய் அங்க பாருடா. என்னடா வீடு மெஸ்ஸலா இருக்கு? குமாரு, மொபைலில் டார்ச் லைட்டில் ஆன் பண்ணிக்க. அப்புறம் இருட்டில் ஏதாச்சும் கடிச்சிச்சுன்னு வச்சுக்குவேன், இந்த சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நரகத்து போயிடுவோம். அப்பா என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சு? கடலூர் காண்ட குமாரு. வா வீட்டுல எவனுமே இருக்கிற மாதிரியே தெரியலையே. இந்த மாதிரி பங்களால திருடும்போது உஷாரா இருக்கணும். ஏன்னா கையில் துப்பாக்கியில் வச்சிருப்பானுங்க. ஓகேவா? சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது.
செம்ம. டேய் குமாரு, குமாரு, ஆ? நீ திந்திய மாட்டியா? நான் மேல போறேன், அவ போட்டுரு. ஏய் என்ன சொன்ன? அவ கத்துனா போட்டுரு. அதானே பார்த்தேன். இந்த மல்லிகைப்பூவை நான் பார்த்துக்கிறேன். ஆத்தாடி என்ன உடம்பு, அங்கங்க பச்சை நரம்பு. யார் இவ? பல்கா இருக்கா, நிறைய தீரும் போல. இந்த வரேன். சீ. வாயை திறந்த அறுத்துடுவேன் எல்லாத்தையும் கழட்டு. ஏய் சி, நான் ட்ரெஸ்ஸை சொல்லலை, நகையை கழட்டு. அங்க பார்த்து பொண்ணு மாதிரியா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவியா? இல்லடா. அதிசய பிறவி. குமாரே, குமாரே, குமாரே. ஏய் குமாரே, குமாரே. டேய் எங்கடா இருக்கா? டேய் குமாரே, குமாரே. டேய் குமாரே, குமாரே. இந்த மாற்றங்களும் நாளே உருவானதா? கட்டான பெண்ணொருத்தி காஞ்சிபுரம் பட்டு கட்டி கண்ணோரோ வைக்கப்பட்டு வார பெண்ண. மொட்டான மனசுக்குள்ள முடிஞ்சு வச்ச ஆசைகளை முந்தான முடிச்சால தார பெண்ண. ஒரு கனால பார்த்து சிரிக்கிறான், ஒன்ன பார்த்த மாப்பிள்ள மாய்கிறான். ஓசை இல்லாம மனசுக்குள்ள குந்திக்கிறான், ஒன்ன சேர்ந்தே மாப்பிள்ள பறக்கிறான் பறக்கிறான். கட்டான பெண்ணொருத்தி காஞ்சிபுரம் பட்டு கட்டி கண்ணோரோ வைக்கப்பட்டு வார பெண்ண. மொட்டான மனசுக்குள்ள முடிஞ்சு வச்ச ஆசைகளை முந்தான முடிச்சால தார பெண்ண. டைம் வேற ஆயிக்கிட்டு இருக்கு. ரெடியா சார்? ரெடி சார். ரெடி சார். பாஸ், எங்களெல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? டச் பண்ணியா சார்? ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமா இருக்கு சார், இதுக்கு மேல போட்டா அசிங்கமா இருக்கும் சார். டைரக்டர் வேற பார்த்தா கத்துவார் சார். ரவி கார்த்திகேயன் ஸ்கிரீன்ல அழகா இல்லைன்னா என் ரசிகர்லாம் கத்துவோம், பரவாயில்லையா? ஏய் எவ்வளவு நேரம் நான் மேக்கப் போடுவோம்? வர சொல்றேன் சார். கண்ணாடி காமி சார். பாருங்க சார், சும்மா அல்லுது. மேடம், ஐ அம் ரெடி. சைனிங் ஸ்டார் ரவி கார்த்திகேயன். சூப்பர் சார். பாகுபலி ஹீரோ கூட இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுருக்க மாட்டாங்க. இந்த காட்டு பண்ணிக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் மேக்கப்? சார் கேட்ற போகுது. ஓகே. ரவி கார்த்திகேயன் போலாமா? போலாம் சார், போலாம் சார். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? சும்மா தெறிக்க விடுவேன் சார். சார் எச்சி தெரிக்குது சார். ஓகே சாரிமா. யோ போதியா வாயா. இந்த வந்துட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். யோ நானே அவன் படத்துக்கு டீ வச்சிரோன்னு பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற டீ கொண்டு வந்து நீட்ற. எடுத்து போய். எந்த நேரத்தில் டீ எடுத்துட்டு வர நம்பர்? சவுண்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஸ்டாப் ஸ்டாப்.
ஏயா? சாரி சார், கேமரா பட்டன் வேலை செய்யல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யோ, அதுக்கு இன்னும் ரெண்ட் இன்னும் கொடுக்கலையா? ஏதாவது ஒண்ணுக்கு ஒன்று ஆயிர போதியா பார்த்து. இந்த அவ்வளோதான் என்ன சார், தேவை? ரெடி பண்ணுறேன் சார். ரெடியா? ஓகே ஓகே சார், போலாம் ரெடி ஆயிடுச்சு சார். ரெடியா? சவுண்ட், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். காட்டு பண்ணி உன்னை ஸ்டெப் முடிச்சு தானே கட்டி பிடிக்க சொன்னேன். நீ கட்டி பிடிக்கிறத பார்த்தா கொலை கேஸ்ல மாட்டி விட்டுற போல இருக்கு. என்ன அடிச்சிட்டில? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் கூட நான் டேரக்டா ஐயோ சார், ரவிகாந்தன் சார், சும்மா சார். ஐயோ ஜி 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 என்னையா? ஜி, உங்களை நான் அடிக்கல. இன்னையோட ஃபர்ஸ்ட் சீரியல் முடியுது. ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா? டேய், என்னடா அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்? சார் உங்களுக்கு ஃபோனு. ஹீரோயின் இன்னையோட பேமெண்ட் கேப்பா. இந்த மாதிரி ஏதாவது பரபரப்பா பண்ணிட்டு இருந்தாதான் அவ சம்பளம் கேட்க பயப்படுவா. ரொம்ப நேரமா ஃபோன் அடிக்குது, பேசுங்க சார். அப்புறமா பேசிக்கலாம் ஐயா. போன்ல நீ பேசு, ஆக்ஷனை நான் பார்த்தேன். காட்டு பண்ணி. அப்பா ஏப்பா சார் டச் அப். லைட்டா போடா. பே தேங்க்யூ சார். சார் டேக் போலாமா? கேமராமேன் ரெடியாப்பா? நீ ரெடி ரெடியா? சார், ரெடி சார். நீ ரெடியாமா? ரோலிங் சார். ஆக்ஷன். வலிக்குதாம்மா? இல்ல சார், நல்லா பிடிங்க. அப்போ நல்லா கட்டி பிடிக்கவா? ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ, எடுத்துட்டான்டா. நான் டைரக்டர் மணிசங்கர் பேசுறேன். டேய், உப்புமா பாடம் எடுக்கிற மூதேவி, உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது? அங்க என்ன புடிங்கிட்டு இருக்க? டேய், நான் டைரக்டர்ரா, கொஞ்சம் மரியாதையா பேசுடா. டேய், நாங்க டைரக்டர் கிட்ட எல்லாம் மரியாதையா தான் பேசுவோம். ஆனா நீ இன்னும் ஒரு படம் கூட உருப்படியா ரிலீஸ் பண்ணலையே. டேய், மேட்ரு படம் எடுக்கிற கூட மாசத்துக்கு 4 படம் ரிலீஸ் பண்றான்டா. ஆனா நீ எடுக்கிற படம் மட்டும் தியேட்டருக்கு வரவே மாட்டுதாடா. ஒரு டைரக்டர் சங்கத்துல சொல்லி உனக்கு ரெக்கார்ட் கொடுக்க சொல்றேன். டேய், என்ன பத்தி மட்டும் பேசு, என் படத்தை பத்தி பேசுன. சரி ஓகே, எதுக்கு கால் பண்ண? மேட்டர் சொல்லு. சாய் மச்சான் பக்கத்துல தான் இருக்கான். இந்தா கொடுக்குறேன், பேசுடா. சொல்றா சாய். டேய் மணி, சொல்றா மாப்ள. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சின்னதா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா, வந்துடுறா. இல்லடா, நாளைக்கு ஈவினிங் என்னோட படத்தோட எடிட்டிங் இருக்கு, அதனால நான் வரது கொஞ்சம் டவுட் தான்டா. டேய் நிறுத்து. உனக்கு சிக்கன் பர்கர் வேணுமா வேணாமா? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேக்குற? டேய் சாய், விட்றா. இவன் பர்கர் சேர்த்து நானே சாப்பிட்றேன். இப்போ ஃபீல் பண்ணுவோம். டேய் குண்டா, உனக்கு 10 பர்கர் கொடுத்தாலுமே உனக்கு பத்தாதுடா. சாய், நாளைக்கு ஒரு 7 மணிக்கு தானே பார்ட்டி. நான் என்ன பண்றேன், என் ஒர்க்கெல்லாம் என் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு நான் சீக்கிரமா சரி மச்சான், வந்துடுறா. டேய், நீ டேரக்டர்னு சொல்லு, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்னு சொல்ற பத்தியா? அதை மட்டும் என்னால ஜீரணிக்க முடியல மச்சான். டேய் குண்டா, வைடா போன தூ வைக்கிறேன்டா பரதேசி. என்னடா இப்படி பேசுறான்? வந்துருவான்டா, சும்மா சொல்லிட்டு இருக்கான். பாத்துக்கலாம் விடு. நீ ஒழுங்கா முதல்ல எக்ஸசைஸ் பண்ண. ஏன் முடிய பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், ஒரே ஒரு கிஸ் குடுறீ. வந்துட போறாங்க. ஏய், வந்தாதான் என்ன? ஹாய் ரியா. ஹாய் ஜிவி. ஏய், என்னடா இவ்வளவு லேட்டா வரீங்க? நாங்க வர சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். நியூ கப்பல் வேற, நிறைய கடமைகள் இருக்குடா, புரிஞ்சுங்க. யாரு உனக்கு? ஏய் சாய், this is my boyfriend. ஹாய் சார். I'm Jagdish, CBI officer. உட்காருங்க. Thank you. டேய் உட்காருங்கடா. உட்காரு. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு முக்கியமான கேஸ்ல பிஸியா இருந்தேன், அதனாலதான் உங்க மேரேஜ் கூட என்னால வர ஓகே, முடியல. பரவாயில்ல சார். டேய், என்னடா அமைதியா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது பேசுங்கடா. நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லி ஜிவி, அப்பதான் கரெக்டா இருக்கும். என்ன? உங்களுக்காக ஜெகதீஷ் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பிளான் பண்ணிருக்காரு. எங்களுக்காகவா? ஓ, என்ன சர்ப்ரைஸ்? கொடைக்கானல் ஹில்ஸ் பக்கத்துல உங்களுக்கு ஸ்பெஷலா ஹனிமூனுக்கு பேலஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். பேலஸா? தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ணே, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா தாங்கண்ணே. இதோட பெருசா இல்லையா? சரி கொடுங்க. சார், இவங்க கூட நாங்களும் போலாமா? ஷுவர், தாராளமாக போகலாமே. உங்களுக்கு சேர்த்து தாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னால் தாங்க வர முடியாது, ஏன்னா கேஸ் முடியிற வரைக்கும் மூச்சுற கூட எனக்கு டைம் இல்லைங்க. சார், உங்களுக்கு பெரிய மனசு சார். உங்களை விட வாங்க. சாய் ரியா, உங்களை நம்பித்தான் ஜீவிதா உங்க கூட அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா பார்த்துக்குங்க.
கவலைப்படாதீங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். இந்தடா பார்த்து பார்த்து. போதும். அட பாவிகளா, வெர்ஜின் பசங்க முன்னாடி எப்படி வெறுப்பேத்துறாங்க.